இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற அந்த மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. நம்ம அங்க இருக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன கிட்ட போணும், அத யூஸ் பண்ணிக்கணும்னா, நடுவுல இருக்கிற அந்த மெத்தட்ஸ் நமக்கு எவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயங்கள். அத நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், அத நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி சில ரொம்பவே பாசிட்டிவான மெத்தடுனாவே ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா மெத்தட் இல்லாம நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற ஒண்ண செய்யவே முடியாது. நீங்க சொல்லியிருக்கீங்களே இதுக்கு முன்னாடி எல்லாம் மெத்தட மட்டும் வச்சுக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியாதுன்னு. அதுதான் இப்பவும் சொல்றேன். மெத்தட மட்டும் வச்சுக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த மெத்தட் அது எவ்ளோ நல்ல ஒரு நம்ம லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து மெத்தட ட்ரை பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது நடக்குது அப்படின்னா, இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். இது பெரிய மேஜிக் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம பிரெயின்ல, நம்ம மைண்ட்ல வந்து நம்ம சொல்றோம். இதுதான் எனக்கு பர்ட்டிகுலரா இதுதான் வேணும்னு உங்களோட ஹோல் லைஃப்ல ஒரு நேரத்த ஸ்பெண்ட் பண்றீங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். மெத்தடுக்கான டைம் கொஞ்சமா இருந்தாலும், யூனிவர்ஸ் நமக்காக வொர்க் பண்ணிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்டு உனக்காக அது செய்யுது அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, நம்ம எழுதுற அந்த 10 நிமிஷம், 15 நிமிஷத்திலேயே நம்ம சொல்ற அந்த விஷயங்கள நீங்க ஆல்ஃபா ஸ்டேஜ்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மெடிடேஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. காலையில நீங்க எத்தனை மணிக்கு வேணா எந்திரிக்கலாம். எந்தவித ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ரொட்டீன்ஸுமே உங்க லைஃப்ல இல்லனாலும், வெறும் எழுதுறதோ, இல்ல வெறும் ஒரு விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கிறதோ, இல்ல செல்ஃப் டாக் பண்றதோ, இப்படி வேற என்ன மெத்தட் 2 கப் மெத்தடு, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க என்ன பண்ணாலும் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, யூனிவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ள எல்லாம் போ வேண்டாம். இருக்குது. அது எப்பவுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. எல்லாரையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு பிரமிப்பான விஷயம் நீங்க பாருங்களேன். யூனிவர்ஸ் வந்து இந்த MLMல இந்த ஆள் சேர்ப்பாங்க இல்லையா? ஏஜென்ட் இருப்பாங்க. நீங்க இத சேருங்க, அத சேருங்க. அந்த மாதிரி நீங்க நெனச்சுக்கோங்க. எத்தன பேர் புதுசு புதுசா வந்தாலும் யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம கூட அவங்க பேசுறாங்க, யாரெல்லாம் அவங்களோட தேவைய நம்ம கிட்ட சொல்றாங்க, யாரெல்லாம் நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாங்கங்கிறத அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. சோ அந்த மெத்தடுங்கிற ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளவு நேரம் அப்படிங்கறத வந்து நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஒதுக்கும் பொழுது அவங்க பார்வையில நம்ம பட ஆரம்பிக்கிறோம். ஓகே, இவங்க ஏதோ கேக்குறாங்க, இவங்க என்னமோ நம்மள கூப்பிடுறாங்க, நம்மள்ட்ட ஏதோ சொல்றாங்க அப்படின்னுட்டு யூனிவர்ஸோட கவனம்ங்கிறது நம்ம பக்கம் திரும்ப வைக்கிறதுக்கு தான் அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம நிறைய பேருக்கு, மனுஷங்களா இருக்க எல்லாருக்குமே ஈர்ப்பு விதி தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே ஆசை இருக்கு. சரிங்களா? ஆனா ஈர்ப்பு விதி தெரியறவங்க எப்படி பாசிட்டிவாவே இருக்காங்க, அவங்க எப்படி ஒரு விஷயத்த வந்து கரெக்டா கோல் ஃபிக்ஸ் பண்ண கோலை வந்து அச்சீவ் பண்றாங்க, எப்படி வந்து அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியுது. சாதாரணமா இருக்கிறவங்களுக்கும் ஈர்ப்பு விதி தெரிஞ்சு பண்றவங்களுக்கும், அதாவது அனிச்சையா ஈர்ப்பு விதி பத்தியே தெரியாம அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்குதுங்கிறவங்கள பத்தி நான் பேசல. ஒரு நார்மலா இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கு, ஈர்ப்பு விதியில இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கு. ஆனா இவங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச ஒரு குரூப் வந்து அதை எப்படி கையாளுறாங்கிறதுக்கும், இந்த பக்கம் தெரியாதவங்க வேற விதமா கையாளுவாங்க இல்லையா? ஆனா 2ல ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்து இருக்கவங்க தான். ஏன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு மெயின் காரணம் வந்து இந்த மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், யுக்திகள்னு சொல்லலாம். இதை நீ செய்யுங்க, நீங்க உங்களுக்கு இது வேணும்னா நீங்க இது இப்படி பண்ணுங்க, அது வேணும்னா அது அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாமே எதுக்குன்னா, இப்ப நார்மலா இருக்கவங்களுக்கு ஆசை மட்டும்தான் படுவாங்க, அதுக்கான வேலையை கஷ்டப்பட்டு செய்வாங்க தான், அதுவும் ஓகே தான். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா மெனக்கெடுறோம். நமக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு வேலை வேணும், இல்ல ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், இப்படி என்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு மெனக்கெடலை நம்ம கொடுக்குறோம். அது இந்த மெத்தட்ஸ் மூலமா எந்த அளவுக்கு பாசிட்டிவா முடியுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையா பண்ணுவோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு மெத்தட், ரைட்டிங் மெத்தடோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி அது அவங்களுக்கு நடக்கும். அது அது அதை வச்சுட்டு அவங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல நம்ம தான் கடவுள், நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சாதாரணமா இருந்தவங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நடக்கிறத பார்த்து நம்ம லைஃப்ல இனிமே எல்லாத்தையுமே நம்மளால மாத்த முடியும்னு நம்புறதுக்கு உண்டான காரணமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் தான். சரிங்களா? அப்படி இருக்க அந்த மெத்தட்ஸை நம்ம இன்னும் சரியா யூஸ் பண்றதுக்குங்கிறது நம்ம அதை ஃபர்தரா பார்க்கலாம். ஆனா இந்த மெத்தட்ஸோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்க மெத்தட்ஸை நம்பிதான் இருப்பாங்க. சிலவங்க அந்த ப்ரோவா இருப்பாங்க இல்லையா, அல்ட்ரா ப்ரோவா இருக்கவங்க எல்லாம் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான வீடியோஸ் தான் நான் சம்டைம்ஸ் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸே பண்ணாதீங்க, அது நீங்க பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. யாருக்கு மெத்தட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அவங்க லைஃப்ல தெரிஞ்சுப்பாங்க, இதெல்லாம் பண்ணா என்ன நடக்கும், இதெல்லாம் பண்ணலைன்னா எப்படி நடக்கும், நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் நம்ம எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போகும்பொழுது மெத்தட்ஸ் அவங்களுக்கு தேவை இல்லதான். ஆனா
80% ஆஃப் பீப்புள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மெத்தட்ஸை நம்பி தான் இருக்காங்க. ஈர்ப்புபதியில இருக்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் இந்த 2 டேர்ம் தெரியாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்ல முடியாது. அதுல இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி ஒரு இயல்பான விஷயம். சோ அதை எப்படி நம்ம சரியா பயன்படுத்துறது? நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டார்கெட்டை போய் கரெக்டா அடையணும் அப்படின்னா நீங்க எப்படி ஒரு மெத்தடை ட்ரை பண்றதை இல்லை, மெத்தடை சரியா ட்ரை பண்றது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆனா இப்போ மெத்தடுங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நமக்கு லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பாக்குறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. மெத்தடை கண்டுபிடிக்கலாம், புதுசா ஒரு மெத்தட்ஸ் கண்டுபிடிக்கலாம். 369, அப்புறம் வந்து 111, 1111, 555, 369 நிறைய இருக்கு. இதோட வேலைகள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல ஒரு விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னா இம்போசிஷன்ஸ் கொடுப்பாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம கடைக்கு எங்கேயாவது போறோம்னா ஒரு 4 பொருள் சொல்றாங்கன்னா அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே கடைக்கு போற வரைக்கும் சொல்லிட்டு போக சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் மண்டையில கொட்டிக்கிட்டே சொல்லு, அப்பதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நீங்க தப்பா பண்றீங்க, இல்ல அதை நீங்க பண்ண மாட்டீங்க, ஆனா நீடு இருக்குன்னா அதை நீ செய்யின்னு பின்னாடி இருந்து ஒரு புஷ் பண்ணணும். நீ இதை பண்ணுப்பா அப்பதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களை புடிச்சு ஒரு ஆள் தள்ளணும். அந்த தள்ளுற வேலையை தான் எது பாக்குதுங்க, இந்த மெத்தட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? எவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்கு, எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? எதுக்குடா இத்தனை டெக்னிக் இருக்கு, எதுக்கு இவ்வளவு மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்டா சிலவங்களுக்கு வந்து சலுப்பாயிரும், எதுக்கு இத்தனை மெத்தடா அப்படி இப்படின்னுட்டு. ஆனா அவ்வளோ பேர் இருக்கும் நம்ம இங்க. ஒருத்தர் 2 பேரு, ஒரு 100, 200, 1000, 2000 பேர் கிடையாது. பல லட்சம் பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சு அதுல சரியா பண்ண தெரியாம இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஆனா அந்த ஈர்ப்பு விதிங்கிறது என்னன்னு தெரியாம அது என்னமோங்க, அது என்னமோ எனக்கு புரியல, அது ஏதோ சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களும் மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம ஒருத்தரோட பிரெயின் ஃபங்க்ஷன், ஒருத்தரோட சப்கான்சியஸ் பவர், ஐ மீன் அந்த ஆழ் மனதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு மாதிரியான நம்பிக்கைகளை சார்ந்து இருக்கு. அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு மெத்தடு யூஸா இருக்கும், உங்களுக்கு ஒண்ணு இருக்கும், அவருக்கு ஒண்ணு இருக்கும். ஸோ ஒருத்தரும் ஒரு விஷயத்த நம்பும் பொழுது அவங்களுக்கு வந்து எதை நம்ப முடியுதோ அவங்கனால அதை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்ப எனக்கு விசுவலைசேஷன் பண்ணி பாக்குறதுலதான் அந்த ஒரு ஃபீல் வருது, அதுலதான் என்னால நம்ப முடியுது, நான் நினைச்சதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்கு விசுவலைசேஷன் தான் கரெக்டா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் சரியா இருக்குன்னா அவங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸா இருக்கும். சிலவங்களுக்கு வந்து கிரவுண்டிங் டெக்னிக் சரியா இருக்குன்னா கிரவுண்டிங் டெக்னிக் சரியா இருக்கும். நிறைய இந்த மாதிரி விஷன் போர்டு இருக்கு. எல்லாமே ஏன் இவ்வளவு இருக்குது அப்படின்னுட்டு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை ரொம்ப லாஜிக்கா எல்லாம் யோசிக்காம ரொம்ப அதாவது ரொம்ப பரந்த மனசோட இருக்கணும். எல்லாத்துக்குமே எல்லாமே யூஸ் ஆகணும். ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருந்துடணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நான் எப்படி ஹாப்பியா இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கு தான் இவ்வளவு பேர் இவ்வளவு டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சு புக் எழுதுறாங்க, ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. பர்சனலா அவங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி அதுல அச்சீவ் ஆனா கூட அதை ஒரு விஷயமா மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள மாதிரியான மைண்ட் செட்ல யாராவது இருக்கிறாங்க, அவங்க வேவ்லெங்த் மாதிரியே யாருக்காவது இருக்குன்னா அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக தான் இப்போ இந்த மெத்தட்ஸ் பத்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எல்லாம் தெரிஞ்சு நம்ம ரொம்ப ப்ரோவாய் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா கடைசி வரைக்கும் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்னன்னா, மெத்தட்ஸ் டெக்னிக்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ஏன் இருக்கு, ஏன் இத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்குன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மெத்தட்ஸை எப்படி இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.